சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. கூட்டணியால் எடப்பாடிக்கு வந்த தலைவலி மிகப்பெரிய ஒரு சிக்கல் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலியை தயவு செய்து யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஒரு முழுமையான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி தொடர்பான சிக்கல் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாஜிக்கள், முக்கியமான மூத்த அமைச்சர்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலர்லாம் பாஜகவுடன் கூட்டணி வேணாம், ஏன்னா பாஜகவுடன் நம்ம கூட்டணி வைத்தால் 20 சீட்டுக்கள் அதுபோல் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பாஜகவுடன் கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மறுப்பு தெரிவித்ததாகவும், அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா இல்லை பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொன்னதாகவும் சொல்லப்பட்டிருக்காங்க. எதனால் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து விட்டார் என்றால் மிகப்பெரிய ஒரு சிக்கலை அதிமுகவிற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மத்தியத்திலிருந்து என்ன வேணாலும் பண்ணலாம். அதாவது இப்போ அமித்ஷா அவர்களையும் அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்முடைய நட்டா அவர்களையும் பார்த்தீங்கன்னா இவர் எதிர்ப்பது போலவே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் அதிமுக கட்சிக்கு நடக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதாவது தமிழக வெற்றி கழகம், அதாவது நம்ம விஜய் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அரசியலுக்கு, அவருடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று நினைத்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு சீட்டுக்கள் குறைவாக தான் கொடுக்கப்படும் போல். அதனால் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் விஜய் அவர்கள் வரமாட்டார். ஏன்னா இப்போ அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு எய்மை நோக்கி போயிட்டுருக்காரு. இந்த சமயத்தில் இந்த 20 சீட்டுக்கள் 10 சீட்டுக்களுக்காக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இறங்கி வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப கடினம் தான். ஆனால் ஒருவேளை 20 சீட்டுக்களுக்கு மேலே கொடுத்தால் வாய்ப்பு இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிமுகவும் வெற்றி பெறுவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பாஜக அவர்களுக்கும் சீட்டு கொடுக்க வேண்டும். அதாவது மற்ற கட்சிகள் ஏதாவது அதுக்கும் சீட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு தனியாக சீட்டுகள் கொடுக்க வேண்டும். இதனால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிக்கலும் தலைவலியும் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சேர்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாஜகவுடன் அதிமுக இந்த ஆண்டு கூட்டணி வைக்கலாமா, இல்லை தளபதி விஜய் அண்ணன் அவருடைய தாவேகா கட்சியுடன் கூட்டணி வைக்கலாமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எதில் கூட்டணி வச்சால் அதிமுக வெற்றி பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். நிறைய கூட்டணி தொடர்பான ஆலோசனையும் வீடியோக்கள் நம்ம சேனல்லேருந்து வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு தொடர்பாக பார்த்தீங்கன்னா வீடியோவும் நம்ம சேனலில் போடலான்னு இருக்கேன். நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.